இன்றைய வேத வாசிப்பு ரோமர் 14ஆம் அதிகாரம் 13 முதல் 23 வரையிலான வசனங்கள். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்களையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாய் இருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவோம். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் இடரலுண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாய் இருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். ஒருவன் சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. இன்றைய நற்செய்தி எது முக்கியம்? என் தோழியின் சக விசுவாசியும் உடன் பணியாளரும் ஆகிய ஒருவர் அவளிடம், நீங்கள் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர் என்று குறிப்பாக கேட்டதை நினைவு கூர்ந்தார். அவர்களின் சமூகத்தை பிரிக்கும் எவ்வளவு காரியங்களில் இருவரும் ஒத்து போகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளவே அவர் அவ்வாறு கேட்டார். அக்கேள்விக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக இருவருக்குள்ளும் இருக்கும் ஒற்றுமையை முக்கியத்துவப்படுத்தும் முயற்சியில், நாம் இருவருமே விசுவாசிகள் ஆதலால் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நம் ஒற்றுமையையே நான் அதிக முக்கியத்துவப்படுத்துகிறேன் என பதிலளித்தாளாம். பவுலின் காலத்திலும் ஜனங்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளாய் பிரிந்திருந்தனர். எத்தகைய உணவுகளை சாப்பிடலாம், எந்த நாட்கள் விசேஷித்தவைகள் போன்ற காரியங்களில் ரோமாபுரியில் இருந்த கிறிஸ்தவர்களுக்குள் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தன. தங்களுடைய கருத்துக்களில் அவரவர் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவர்களாய் இருந்தாலும் பவுல் அவர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒன்றை நினைப்பூட்டுகிறார். இயேசுவுக்கென வாழ்வதே அந்த தீர்மானம். ஒருவரை ஒருவர் குறை சொல்லுவதை விட்டுவிட்டு சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடுமாறு அவர்களை ஊக்குவிக்கிறார். சிறிய மற்றும் பெரிய காரியங்களை குறித்து தேசங்களும் சபைகளும் சமூகங்களும் பிரிந்து கிடக்கும் இந்த காலகட்டத்தில் நம்மை ஒன்றாக்கும் கிறிஸ்துவின் சிலுவை முயற்சிக்கு நேரே நாம் ஒருவரை ஒருவர் திருப்பி அவருடனான நித்திய வாழ்க்கையை பத்திரப்படுத்தலாம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையே பிடித்துக்கொண்டு தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னான பவுலின் எச்சரிக்கை அக்காலத்தை போலவே இக்காலத்திற்கும் பொருந்தும். ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்ப்பதை விட்டுவிட்டு அன்பில் அனைத்தையும் செய்து நம் சகோதர சகோதரிகளை கௌரவிக்கும் வகையில் வாழ்வோம்.